வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி ஆர்ஜி கிச்சனில் பிடிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, குட்டி கருணக்கிழங்குல பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கிழங்கை குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்க போகிறோம். பிடி கருணக்கிழங்கு குக்கரில் சேர்த்துருக்கேன், தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு இறக்கணும். பிடிக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, வெந்து எடுத்தாச்சு. இது அந்த மாதிரி இருக்குது. இது தோல் உரிச்சிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி காட்டுறேன். கிழங்கு வேக வச்ச கிழங்கு காட்டினேன் இல்லையா, அதெல்லாம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண கிழங்கு இப்போது எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கு 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு எல்லாமே வறுத்து வச்சாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். கடுகு பொரியறதுக்கு மட்டும்தான். பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த பொரிச்ச கிழங்கெல்லாம் சேர்த்துட்டேன். இதில் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு காரம், வரமிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விடணும். மிளகாத்தூளோட பச்சை வாடை போகணும். அதுக்காக ஒரு 2 தடவை பெரட்டி விட்டால் போதும். நல்லா பெரட்டி விட்டாச்சு. நல்லா கலந்துருச்சு. இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். விருப்பப்பட்டால் 2 பூண்டு நசுக்கி போட்டு கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பூண்டை இது மாதிரி நசுக்கியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு 2 கருவேப்பிலையை ஆட் பண்ணி கலந்து விட்டோன்னா பொரியல் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான பொரியல், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பிடிக்கிழங்கு பொரியல் சாப்பாட்டோட பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பு சாதத்துக்கு, மோர் குழம்பு சாதத்துக்கு எல்லாத்தோடையும் ரொம்ப சூட் ஆகும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.